இல்ல when someone messes with my girl. ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கியா? ஏன்? எதுக்கு போயிட்டு? பேசு. பேஸ் போடலாம். இந்த வயசுல உனக்கு இது தேவையாடா? பஸ்ஸில் பயணத்தில் தன்னை பிசிக்கல் அபியூஸ் செய்த முத்திப்போன வாலிபரை தைரியமாக கட்டி கேட்ட இளம்பெண். என்னடா கேப்ஷன் பண்றீங்க? எல்லாம் ஓகே, அது என்னடா முத்திப்போன வாலிபரு? நீ சரக்கு போட்டுறியா? சரக்கு போட்டா கை இந்த பக்கம் வரும், கால் இந்த பக்கம் வருமா? என்னடே மூஞ்சியோட அப்படியே பீக்கணும் வச்சுக்கோ. கண்ணா முடிக்கு திருக்கி வெளியே போட்டுருவேன். பாட்டு கடுப்புல இருக்கிறேன், பாட்டு டென்ஷன்ல இருக்கிறேன் நானு, புரிஞ்சுதா? அப்படியே தூக்கி வெளியே வீசிடுவேன். கை வந்து கால் வந்துச்சுன்னா எகிரி ஒழிச்சேன்னா ஒரு ஆபரேஷனே தேவையில்லை. அப்படியே ஃபேமிலி பிளானிங் ஆயிரும். தான் தேவையாடா? ஏண்டா டே அப்படி வருமா? தெரியும் எங்க தெரியாம சீட்டுக்குள்ள கை இப்படி வருமாங்க? திருப்பி இருக்கணும். பொழந்தே போட்டுருவேன். ஆம்பளைன்னு பார்க்க மாட்டேன். டே ஆம்பளை நீ பெரிய கொம்பாடா. டேய் கிளம்பு, இறங்கு இறங்கு, முதல்ல இறங்கு. அவனை இறக்கி விடுங்க. நிப்பாட்டிலாம் இருக்க கூடாது. வண்டி போயிட்டு இருக்கும் போதே அப்படியே தள்ளி விட்டுறணும். நம்ம மாதிரிலாம் இது ஆக்சுவலா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்படிதான் இருக்கணும். என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன நினைச்சுப்பாங்க, சரி நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் பொண்ணுங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க கத்துனாங்கன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து தெரியும், இனிமே அவன் எங்கேயுமே இந்த மாதிரி இது பண்ண மாட்டான். women have to expose this kind of bitches. அவ்வளோதான். இந்த மாதிரி பீப்புளெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாலே அவனை வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டானு அந்த பயத்திலேயே சாத்திட்டு இருப்பானுங்க. குட் ஒர்க் சோல்ஜர்.